ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளித்தும் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்ட நிலையிலும் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி மக்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். தமது பிரச்சினைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரை தீர்வு பெற்றுத்தராத நிலையில் சர்வதேசத்தின் உதவியை நாடி சர்வதேச விசாரணையே தமக்கான தீர்வு என தெரிவித்து வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்டவர்களது உறவினர்கள் கடந்த 2 வருட காலமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் இந்த போராட்டம் 2 வருடங்களை பூர்த்தி செய்து 3வது வருடத்தில் கால் பதிக்கின்ற நிலையிலும் ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் 40வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ள நிலையிலும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான உரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தியும் ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவை அமர்வில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மேலதிக கால அவகாசம் வழங்கக்கூடாது என தெரிவித்தும் தமிழக பகுதிகளான வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்று கிளிநொச்சியில் பாரிய கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று காலை 9:30க்கு ஆரம்பமான இந்த போராட்டம் பேரணியாக A9 வீதியூடாக கனகாம்பிகை குளத்தில் இருக்கும் யுனிசெப் காரியாலயம் வரை சென்றது. பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் யுனிசெப் காரியாலயத்தில் கையளிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், மதகுருமார்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தை முன்னிட்டு ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் வடமாகாணம் முழுவதும் இன்று முற்றாக செயலிழந்துள்ளது. மாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. வடமாகாணத்தில் உள்ள பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள், திணைக்களங்கள், தனியார் நிறுவனங்கள், வணிக நிலையங்கள் ஆகியன மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து சேவைகளும் முற்றாக முடங்கி போயுள்ளன. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டம் முன்னெடுக்கப்படும் கிளிநொச்சி மாவட்டம் ஹர்த்தால் நடவடிக்கையால் முற்றாக செயலிழந்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள், அரசு அலுவலகங்கள், திணைக்களங்கள், தனியார் நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள் அனைத்து மூடப்பட்டுள்ளதுடன் தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவைகளும் முடங்கியுள்ளன. யாழ் மாவட்டத்தின் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலைகள், வங்கிகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் என அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாக எமது யாழ் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்துக்கு யாழ் மாவட்ட மக்கள் முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு மன்னார் மாவட்ட மக்களும் வர்த்தகர்களும் போக்குவரத்து ஊழியர்களும் தமது பூரண ஆதரவை வழங்கியுள்ளனர். குறிப்பாக மன்னார் பசார் பகுதியில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதுடன் தமிழ், முஸ்லிம் வர்த்தகர்கள் அனைவரும் தமது பூரண ஒத்துழைப்பை வழங்கியுள்ளதாக எமது மன்னார் மாவட்ட செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதால் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்னாரில் உள்ள அரசு, தனியார் அலுவலகங்களுக்கும் பணியாளர்கள் சமூகம் அளிக்கவில்லை. இதனால் மன்னார் மாவட்டம் முழுவதும் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பூரண ஹர்த்தாலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் விடுக்கப்பட்ட ஹர்த்தாலுக்கு வவுனியா மாவட்டத்திலும் பூரண ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா நகர் முழுவதும் ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் வர்த்தகர்கள் தமது அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி ஹர்த்தாலுக்கு ஆதரவை வழங்கியுள்ளதாக எமது வவுனியா மாவட்ட செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூர் பேருந்து சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளதுடன் வெளியூருக்கான சேவைகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முச்சக்கர வண்டிகள் மற்றும் புகையிரத கடவை காப்பாளர்களும் தமது சேவைகளை புறக்கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பாடசாலைகளுக்கு குறைந்தளவான மாணவர்களே சமூகம் அளித்திருந்த போதிலும் அரசு திணைக்களங்கள் வழமை போன்று இயங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டி முன்னெடுக்கப்படும் கவனீர்ப்பு போராட்டத்துக்கும் முழு அடைப்பு போராட்டத்துக்குமான தமது பூரண ஆதரவை முல்லைத்தீவு மாவட்ட மக்களும் வழங்கியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு, உடையார்கட்டு, புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, முள்ளியவளை, ஒட்டுசுட்டான், மாங்குளம், மல்லாவி போன்ற நகர்ப்பகுதிகள் எங்கும் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு பூரண ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதாக எமது முல்லைத்தீவு மாவட்ட செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனியார் மற்றும் அரசு பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்களின் வரவின்மை காரணமாக பாடசாலை கல்வி நடவடிக்கைகளும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.